அன்பானவர்களே, இன்று நாம் அறிந்து கொள்ளும் இறை அறிவு மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் தொடர்வோம். நான் படித்து தெரிந்து கொண்ட இந்த கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மகாருத்ரம் என்ற காட்டில் ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தை மகரிஷி பராமரித்து வந்தார். அந்த ஆசிரமத்தை சுற்றி நல்ல துளசி, மந்தாரை, மல்லிகை போன்ற செடிகள் இருந்தன. அது மட்டுமின்றி அந்த ஆசிரமத்தில் சில பசுமாடுகளையும் அந்த ரிஷி பராமரித்து வந்தார். அந்த ஆசிரமம் எப்போவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலையில் இருக்கும். இதனால் மகாலட்சுமியின் பார்வை அங்கு விழுந்தது. அந்த ரிஷியும் தன்னுடைய உணவாக எப்பொழுதுமே அந்த விஷ்ணுவுக்கு நெய்வேத்தியம் செய்த பாலையே அவர் உணவாக கொள்வார். இதனால் லக்ஷ்மி அவரை நேரில் காண ஆசிரமத்திற்கே ஒரு நாள் வந்துவிட்டாள். வந்தவுடன் மகாலட்சுமியை பார்த்து, மகரிஷியே, உன் பக்தியை நான் மிகவும் மெச்சிக்கிறேன். செல்வ வளமுடன் நீ வாழ்வீராக என வாழ்த்தினாள். அதற்கு மகரிஷி, தாயே, துறவிக்கு செல்வம் எதற்கு? பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம் என்றார். உடனே மகாலட்சுமி, முப்பிறவியில் செய்த புண்ணியத்தால் நீ செல்வந்தராகவே வாழ்ந்தாக வேண்டும். அதற்கு பின்னரே உனக்கு முக்தி உண்டாகும் என்று சொல்லி அவள் மறைந்தாள். இப்பொழுது மகாரிஷி லக்ஷ்மியின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டார். லக்ஷ்மி சொன்னாங்க இல்லையா, முற்பிறவியில் செய்த நீ புண்ணியத்தால் நீ செல்வந்தராக வாழ வேண்டும், அதை முறியடிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் செய்தார். தீர்மானம் செய்து மட்டும் இல்லாமல் அவர் அங்கிருந்த ஆசிரமத்தை விட்டே அவர் கிளம்பிட்டார். அப்போ போயிட்டுருக்கார். போகும்போது ஒரு ஓடம் அங்கே பல்லக்கு, பரிவடம், படை வீரர்கள் என பெரும் கூட்டமாக இருந்தது. அவர் இப்போது பக்கத்தில் போகிறார். போகும்போது தான் தெரிஞ்சுக்கிறார், காட்டுக்கு மன்னர் வேட்டையாட வந்திருக்கிறார். வந்தவர் அந்த இடத்தில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மன்னரின் ரத்தின கிரீடம் பட்டு துணியில் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதை பார்த்த மகாரிஷி ஒன்று நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்னா, இந்த கிரீடத்தை நான் காலால் எட்டி உதச்சிட்டேன்னா மன்னர் ரொம்ப கோவப்பட்டு எனக்கு தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்பார், நானும் இறந்துடுவேன். அப்போ லக்ஷ்மியின் எண்ணம் பலிக்காமல் போயிடும் அப்படின்னு ஒரு நினச்சார். இதுக்கு இடையில் இந்த விஷயம் தெரிஞ்ச லக்ஷ்மி ஒரு தூதுவனை அனுப்பி அந்த கிரீடத்தில் பாம்பாய் போய் மாறி இருக்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்பொழுது மகாரிஷி நினச்ச மாதிரியே அவர் அந்த ரத்தின கிரீடத்தை காலில் எட்டி உதைக்கிறார். அப்பொழுது அந்த கிரீடத்திலிருந்து பாம்பு வெளியில் போய் அப்படியே பாம்பு புத்தில் போயிடுச்சு. இதை பார்த்த மன்னர் உடனே வியந்து போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மகரிஷி இந்த கிரீடத்தை எட்டி உதைச்சிருக்காரு. அதனால் அவருக்கு பொன், பொருள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அவருக்கு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா வசதியும் செய்து கொடுத்து அவர் ராஜ வாழ்க்கையை வாழ வைத்தார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கணும்னு நினைத்தால் அது கட்டாயம் சேரும். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் நல்லதே செய்வோம், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்.